ஹாய் ரோகிணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கோகுல். நீங்க எல்கேஜி மூவில வந்து ஆர்ஜே பாலாஜி டைப் பேசுவீங்களா, இன்டர்வியூ எடுப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க கிடையாது. நீங்க ஃப்ரீயா பேசலாம், இதுதான் பேசணும் இதுதான் பேசக்கூடாதுன்னு நாங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, அதுவே நான் ஃப்ரீயா தான் பேசுனேன். அப்படியா? ஆமா, நான் எப்படி வந்து எஃப்எம்ல பேசுவேனோ அதே மாதிரியே பேசுங்கன்னு தான் பாலாஜி என்கிட்ட சொன்னாரு. நான் அப்படிதான் பேசினேன். ஓகே, அந்த சீன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ரோல், சின்ன ஒரு சீன் மட்டும் இருக்கு, அது வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு யார் படம் எதுவுமே தெரியாது. சரி கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து இல்ல, சொன்ன ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர் சொல்லி சொன்னாரு, உங்களை கூட்டிட்டு வர சொல்லின்னு. அப்பதான் பாலாஜின்னு பேர் சொன்னாங்க. ஓ, ஆர்ஜே பாலாஜி ஏதோ ஒரு இது சொல்லியிருக்காருன்னு. அப்ப போன பிறகுதான் தெரிஞ்சு அவர் வந்து ஹீரோவா பண்ணக்கூடிய இந்த எல்கேஜி படத்துல வந்து எனக்கா ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டேன். போன பிறகு தான் வந்து எனக்கு வந்து இதான் செய்யணும்னு சொல்லிட்டு பாலாஜி தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த மாதிரி இங்கே ஒரு லோக்கல் சேனல் ஆங்கர், நீங்கள் ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணிட்டே இருப்பீங்க. என்னை வந்து படம் போல நான் எல்லாரையும் ஓட்டுவேன், ஆனால் என்ன வந்து இந்த ஒரு சீனில் வந்து கதற ஓட்டுற மாதிரி என்ன ஒரு கேரக்டர் அப்படின்னாரு. போனோம், எனக்கு இதான் சொன்னாங்க, டயலாக்ஸ் இதான் சொன்னாங்க. ஒரு டேக்லேயே வந்து அது ஓகேவாயிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு தான் 2-3 விஷயங்கள்லாம் மறுபடியும் வந்து பண்ணாங்க. நல்லா இருந்தது. அந்த படத்துல எல்லாருமே சொன்னது அதுதான், பாலாஜி வந்து எல்லாரையும் படத்துல ஓட விட்டாரு. ஆனா 5 நிமிஷம் சீன்ல அவரை போட்டு வறுத்து தாளிச்சு எடுத்துட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாலாஜி வந்து ரொம்ப அவரே வந்து சொன்னாரு, என்ன வந்து நான் கொஞ்சம் இது படிக்கிற மாதிரி தான் இருந்தது, பட் ஆனா சீன் ரொம்ப நல்லா இருக்கு.